ஃபர்ஸ்ட் டைம் திருப்பதி போகணுங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். விழுப்புரத்துலேருந்து நாங்கள் திருப்பதி கிளம்பினோம். விழுப்புரத்தில் 5:30க்கு ஒரு லோக்கல் ட்ரெயின் இருக்குது, திருப்பதி எக்ஸ்பிரஸ். அதில் ஏறினோம். அதில் ஏறினா 11 நைட்டு ரீச் ஆனோம். நைட் 11 ரீச் ஆனதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து அப்படியே வெளியில் வந்தோம்னா ஒரு பெரிய பஸ் ஸ்டாப் இருக்கும். அந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பில்டிங் இருக்கும், விஷ்ணு நிவாசம்னு சொல்லி. அந்த பில்டிங்கில் தான் ஃப்ரீ தர்ஷனுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க. ஸோ அந்த டிக்கெட்டை நாங்கள் ஆதார் கார்டு காமிச்சு 4 டிக்கெட் வாங்கினோம். அடுத்த நாள் காலையில் 12 மணிக்குன்னு ஸ்லாட் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நைட் நாங்கள் கீழ் திருப்பதியிலே ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டோம். மேல் திருப்பதி போகணுன்னாலும் அங்கேயும் ரூம் எடுத்து நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம். நாங்கள் கீழ் திருப்பதியில் நைட்டு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டோம். அடுத்த நாள் காலையில் கீழ் திருப்பதியில் இருக்க சாமியெல்லாம் ஃபஸ்ட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 8 மணிக்கா நாங்கள் மேல் திருப்பதிக்கு பஸ் ஏறணும். நீங்கள் போகும்போது ஏசி பஸ்லேயும் போகலாம், இல்லைனா நார்மல் பஸ்லேயும் போகலாம். அங்கே ஜீப் சவாரியும் இருக்குது. ஜீப் சவாரி 100 ரூபா ஒரு ஆளுக்குன்னு நினைக்கிறேன். நார்மல் பஸ்ஸில் போனால் 90 ரூபா ஒரு ஆளுக்கு. அதுக்கப்புறம் ஏசி பஸ்ஸில் போனால் ஒரு ஆளுக்கு 120 ரூபா. அதுவே அப் அண்ட் டவுன் எடுத்திங்கன்னா 100 ரூபா தான் வரும். அதாவது அப் அண்ட் டவுன் ரெண்டே சேர்த்து எடுத்திங்கன்னா 200 ரூபா, ஒரு ஆளுக்கு 100 ரூபான்ற மாதிரி வரும். ஸோ நாங்கள் ஏசி பஸ்லேயே சரி ஃப்ரீயாக அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசி பஸ்லேயே அப் அண்ட் டவுன் எடுத்தோம். மொத்தம் 4 பேருக்கு 800 ரூபா ஆச்சு. இப்போ சப்போஸ் நம்ம டிக்கெட் எடுக்கலாம், அங்கே ஒரு இடத்துல ஒரு டிப்போ மாதிரி இருக்கும். அந்த இடத்துல பஸ்ஸை நிறுத்திட்டு அங்கே டிக்கெட் எடுக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டிக்கெட் எடுக்க முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஆள் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணதுக்கப்புறம் டிக்கெட் செக் பண்ணி எல்லோரும் டிக்கெட் எடுத்துட்டாங்கன்றதுக்கப்புறம் தான் பஸ்ஸை மூவ் பண்ணுவாங்க. யாராவது டிக்கெட் எடுக்கலைன்னா அங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு வர சொல்லி அதுக்கப்புறமா பஸ் எடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பஸ்ஸு கொஞ்சம் தூரம் மூவ் ஆனதுக்கப்புறமா ஒரு இடத்துல போய்ட்டு நிற்பாங்க. அந்த இடத்துல என்னென்னா நம்ம பேகு நம்மளெல்லாம் ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் அனுப்புவாங்க. பஸ்லேருந்து நம்ம இறங்கி அந்த செக் போஸ்ட்டில் நம்ம பேகு நம்மளை ஸ்கேன் பண்ணி அனுப்புவாங்க. அதுக்கப்புறமா அந்த செக் போஸ்ட் தாண்டி இப்போ நம்ம பஸ் வரும். நம்ம அதுக்கப்புறம் அங்கேருந்து ஏறிட்டு அகெயின் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 1 ஹவரில் மேலே கொண்டு போய் விடுவாங்க. மேலே கொண்டு போய் பஸ் நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸும் போகாது. அதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னாவே மொட்டை அடிக்கிற இடம் இருக்கும். ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் மொட்டை அடிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அங்கேயே குளிக்கிறதுக்கும் வசதி செஞ்சுருப்பாங்க. ஸோ அங்கேருந்து நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா ஃப்ரீ பஸ்ஸஸ் நிற்கிற இடம் ஒரு பாயிண்ட் இருக்கும். ஃப்ரீ பஸ்ஸில் போனீங்கன்னா இடம் நீங்களாக பஸ் ஸ்டாப்பை பார்க்குற மாதிரி இருக்கணும். அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லைனா தெரிஞ்சவங்ககிட்ட யார்ட்டையாவது கேட்டு ஃப்ரீ தர்ஷனுக்கு எந்த கேட்டில் இறங்கணுன்றது கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இறங்கிக்கிங்க. எங்களுக்கு அப்படி தான் ஒருத்தவங்க இங்கே இறங்கணும்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அங்கே இறங்கினோம். பார்த்தா அங்கேருந்து ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து அப்புறம் ஒரு கார்காரங்க வந்தாங்க. ஸோ அவங்கள நிறுத்தி அவங்கள கொண்டு போய் விட சொன்னோம். அவங்க 100 ரூபா கேட்டாங்க. அவங்க 100 ரூபா கொடுத்தோம். அதுக்கப்புறம் அவங்க கொண்டு போயிட்டு கரெக்டாக அந்த கேட்லேயே நிறுத்தினாங்க, ஃப்ரீ தர்ஷன் கேட்லேயே நிறுத்தினாங்க. ஸோ அங்கேருந்து எங்களுக்கு அது அப்படியே க்யூவில் நிற்க ஆரம்பித்தோம். அங்கே போயிட்டு டோக்கன் காமிச்சோன்னே அலோவ் பண்ணாங்க. 12 இருந்துச்சு. நாங்கள் கரெக்டாக 12 போய் நின்னோம். அங்கேருந்து ஆரம்பித்தோம். கூட்டம் கொஞ்சம் குறைவாகவே இருந்தது, ஃப்ரீயாக இருந்தது கொஞ்சம் நாங்கள் போகும்போது. ஸோ அப்படியே நாங்கள் க்யூவில் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே க்யூவில் போயிட்டே இருந்தோம்னா ஒரு இடத்துல பேக்கும் ஃபோனும் வாங்கி வச்சுப்பாங்க. அதுக்கு டோக்கனும் கொடுத்துருவாங்க. பேகுக்கு தனி டோக்கன், ஃபோனுக்கு தனி டோக்கன். அது நம்ம சாமியெல்லாம் பார்த்து முடித்து கும்பிட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கடைசியாக எக்ஸிட் ஆகும்போது நம்ம லாஸ்ட்டில் ஒரு கவுண்டர் நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த டோக்கனில் அதில் அந்த கவுண்டரில் போய்ட்டு நம்ம அந்த ஃபோனும் நம்மளோட பேக்கும் நம்ம வாங்கிக்கணும். ரெண்டுத்துக்குமே தனித்தனி டோக்கன் கொடுத்துருவாங்க. டோக்கனை தொலைச்சிடாம பார்த்துக்குங்க. நாங்கள் அதுக்கப்புறம் சாமி அப்படியே க்யூவில் நின்று சாமி கும்பிட்டு ஒரு 5 மணி நேரம் ஆச்சு. 5 மணி நேரத்தில் அப்புறம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம். శ్రీనివాస శ్రీ వెంకటేశ భక్తవత్సల భాగవత ప్రియ నిర్మల ఇలమేఘ శ్యామ పురాణ పురుష